எல்லாருக்கும் நம்ம ரேடியோ ரிவ்யூ சேனலோட அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட கேட்டிருந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு தொடங்கியிருக்கோம். அது என்ன அப்படின்னா, எம்இபி டுட்டோரியல். இன்னைக்கு நம்ம எம்இபியோட பேசிக்ஸ் பார்க்கலாம். பேசிக்ஸ் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு டுட்டோரியலாக நான் உங்களுக்கு எப்படி எம்இபி பில்ட் பண்ணணும், எப்படி எம்இபி மாடல் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு சீரீஸாக போடுறேன். அதனால் நம்ம சேனல் வீடியோவை பாருங்கள், நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ரிவீட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் நம்மளோட எம்இபி ஓப்பன் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ரிவிட் பேசிக்ஸ் டுட்டோரியல் நான் போட்டிருக்கேன். அந்த ரிவிட் பேசிக்ஸ் டுட்டோரியல் வீடியோவில் எப்படி ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் கார்ட்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண தெரியலை, ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ண தெரியலை அப்படின்னா அதில் கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அதை மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, எம்இபிக்கு தேவையான டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணுறேன். எப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரிவிட் ஸ்க்ரீனில் வெல்கம் ஸ்க்ரீனில் இந்த இதில் மாடல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் நியூ அப்படின்னு இருக்கு பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். நியூ கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் இந்த டெம்ப்ளேட் ஃபைல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சில டெம்ப்ளேட்ஸ் வருது பாருங்கள். இம்பீரியல், மல்டி டிசிப்ளின், மெட்ரிக், மல்டி டிசிப்ளின், ஆர்கிடெக்சரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டெம்ப்ளேட் காமிக்குது. ரிவிட் இந்த மாதிரி 3 டெம்ப்ளேட் காமிக்குது அப்படின்னா நீங்கள் இதில் உங்களோட எம்இபி டெம்ப்ளேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ப்ரௌஸ் கிளிக் பண்ணணும். ப்ரௌஸ் கிளிக் பண்ணதும் இது உங்கள் லைப்ரரியை ஓப்பன் பண்ணும். இந்த லைப்ரரியிலேருந்து உங்களுக்கு தேவையான எம்இபி டெம்ப்ளேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் டெம்ப்ளேட் டிஃபால்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு டெம்ப்ளேட். இது எலக்ட்ரிக்கலுக்காக யூஸ் பண்ணுறது. மெக்கானிக்கல் டிஃபால்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது மெக்கானிக்கலுக்காக யூஸ் பண்ணுறது. ப்ளம்பிங் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ப்ளம்பிங்க்கு தேவையான டெம்ப்ளேட். இல்லை அப்படின்னா சிஸ்டம்ஸ் டிஃபால்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிஸ்டம்ஸ் டிஃபால்ட் அப்படிங்கிறது இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் எல்லாமே கம்பைன் பண்ண ஒரு டெம்ப்ளேட். உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வேணும்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுங்க, டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறேன். இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லேருந்து எப்படி போகிறேன் அப்படின்னா, இந்த லுக்கின் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுறேன். இல்லை டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறத போகிறேன். ஏன் போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் சூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இம்பீரியலில் இருக்குது. இம்பீரியல் ஃபோல்டர்ஸ். இதில் எல்லாமே ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்கும். நீங்கள் இந்த டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் யூனிட் செட் பண்ணணும். யூனிட்ஸை உங்களுக்கு என்ன யூனிட்ஸ் வேணுமோ, மில்லிமீட்டர் வேணும்னா நீங்கள் மில்லிமீட்டர் செட் பண்ணணும். ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் ஆல்ரெடி ரிவிட் பேசிக்ஸில் டுட்டோரியல் போட்டிருக்கேன். அந்த டுட்டோரியல் போய் பாருங்கள், கிறிஸ்டல் கிளியராக எல்லாமே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் போகிறேன். இதில் இங்கிலீஷ் அப்படிங்கிற சூஸ் பண்ணுறேன். இதுலேயும் சேம் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அதே டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்குது. மெக்கானிக்கல் இருக்குது, ப்ளம்பிங் இருக்குது. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் சிஸ்டம்ஸ் டிஃபால்ட் மெட்ரிக்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் எல்லாமே கம்பைன் ஆகிருக்கும். இந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுறேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்ததுமே அந்த டெம்ப்ளேட் லோட் ஆகிடும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகும். ரிவிட்டோட ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் எம்இபி டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சேம் ப்ராப்பர்ட்டிஸ், சேம் ப்ராஜெக்ட் ப்ரௌசர் இருக்கும். ப்ராஜெக்ட் ப்ரௌசரோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ எலக்ட்ரிக்கலுக்கு தேவையான வியூஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இருக்கும். இந்த மெக்கானிக்கலுக்கு தேவையான வியூஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங் இருக்கும். ப்ளம்பிங்க்கு தேவையான வியூஸ் இருக்கும். ஸோ இது இந்த டெம்ப்ளேட்டில் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கனால தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஓன் டெம்ப்ளேட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு யாருக்காவது ஐடியா இருக்குது, எப்படி க்ரியேட் பண்ணணும், ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
எப்படி கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் பார்க்குறேன். நான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ப்ரௌசரை வந்து ப்ராப்பராக செட் பண்ணுறேன். ஓகே. செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதில் நம்ம எந்த டேப் வந்து மேக்ஸிமமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல ரிப்பனில் இந்த சிஸ்டம்ஸ் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த சிஸ்டம்ஸ் டேப் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஏன் அப்படின்னா, எம்இபி பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே தான் இருக்கும். எம்இபி பண்ணுறதுக்கு எல்லாமே இங்கே தான் இருக்கும். இந்த ரிப்பன் மெனுவை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒர்க் பிளேன் அப்படின்னு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணேன்னா இந்த ஒர்க் பிளேன் வந்து தனியாக கிரியேட் ஆயிரும், தனியாக வந்துடும். ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இடத்துல வேணும்னா இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப் டவுன் மாதிரி இருக்குது. எனக்கு இங்கே வேண்டாம் அப்படின்னா இதை சென்டரில் ஏதாவது ப்ளேஸ் பண்ணோன்னா இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வெளியே வந்துடும். கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். சரியா? இந்த மாதிரி பண்ண முடியும் ரிவிட்டில். இல்லை எனக்கு எம்இபி டீட்டெயிலிங் வந்து இங்கே வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த காம்பனண்ட் வந்து எனக்கு இங்கே வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த P&ID கொலாபரேஷன் வந்து எனக்கு இங்கே வேண்டாம், அது ஒரு எட்ஜில் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் தான் இருக்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி, இதில் இருக்கிற டூல்ஸை யூஸ் பண்ணி தான் நான் எம்இபி வந்து மாடல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து என்னோட இந்த ப்ராஜெக்டில் எந்த ஆர்க்கிடெக்சர் ஃபைல் எதுவுமே இல்லை. ஆர்க்கிடெக்சர் ஃபைல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபைலை உள்ளே கொண்டு வந்து அதை ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி நீங்கள் மாடல் பண்ணணும். எப்படி மாடல் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். உதாரணத்துக்கு டக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டக்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஆப்ஷன் பார் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ ட்ராப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். சரிதா? இந்த மாதிரி டக்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். சரியா? சரி, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ளம்பிங் எடுத்து வெளியே வைக்கிறேன். இந்த ப்ளம்பிங்கை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து டக்ட் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த டக்ட் வந்து என்ன டக்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ டக்ட் ட்ராப் பண்ணியிருக்கேன். கேபிள் ட்ரை ட்ராப் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கலில் கிளிக் பண்ணணும், கேபிள் ட்ரை கிளிக் பண்ணணும். இதில் என்ன கேபிள் ட்ரை வேணுமோ அந்த கேபிள் ட்ரை செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு லேடர் கேபிள் ட்ரை செலக்ட் பண்ணணும், ட்ராப் பண்ணணும். இப்போ ட்ராப் பண்ணும்போது தெரியலை அப்படி தானே? இப்போ நான் ட்ராப் பண்ணுறேன், கீழே ஒரு வார்னிங் வருது பாருங்க. நன் ஆஃப் த கிரியேட்டட் எலமெண்ட்ஸ் ஆர் விசிபிள் இன் ஃப்ளோர் பிளான் மெக்கானிக்கல் வியூ. யூ மே வாண்ட் டு செக் த ஆக்டிவ் வியூ, இட்ஸ் பராமீட்டர்ஸ் அண்ட் விசிபிலிட்டி செட்டிங்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டில் இந்த பர்டிகுலர் வியூவில் எலக்ட்ரிக்கல் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி எரர் வருது. நீங்கள் பயப்படலாம் வேண்டாம். அதை வந்து எப்படி வந்து அன்லாக் பண்ணுறது அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரியா? இப்போ நான் வந்து கேபிள் ட்ரை கிரியேட் பண்ணிட்டேன், ப்ராஜெக்டில் இருக்குது. ஆனால் என்னால் பார்க்க முடியலை. அடுத்து என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ப்ளம்பிங் போகிறேன், பைப்ஸ் கிளிக் பண்ணுறேன், ட்ராப் பண்ணுறேன். பைப்ஸ் ட்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் லைன் மாதிரி தான் வருது. ஏன் லைன் மாதிரி வருது அப்படிங்கிறதும் ஒரு சின்ன ட்ரிக்கு தான். இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்காங்க இந்த டெம்ப்ளேட்டில். அதனால இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. டூலை செலக்ட் பண்ணணும், ப்ராப்பராக ட்ராப் பண்ணணும், ப்ராப்பராக ஹைட்டு கொடுத்து ட்ராப் பண்ணணும். இந்த மாதிரி ட்ராப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பராக ரிவீட் வந்து க்ரியேட் பண்ணும் எம்இபி. ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3D ஓப்பன் பண்ணுறேன். 3D வந்து இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுறேன். 3D ஓப்பன் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா? இந்த இடத்துல கேபிள் ட்ரை பாருங்கள், செலக்ட் பண்ணிங்கன்னா கேபிள் ட்ரை அப்படின்னு சொல்லுது பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா டக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா டக்ட் அப்படின்னு சொல்லுது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பைப் அப்படின்னு ரிவிட்டே சொல்லுது பாருங்கள். இந்த லைன் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இது எதனால அப்படின்னா இப்போ நம்மளோட வியூ வந்து மீடியம் அப்படின்னு இருக்குது. இதை ஃபைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கிளியராக தெரியுது பாருங்க. கேபிள் ட்ரை வந்து லேடர் கேபிள் ட்ரை நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். இப்போ லேடர் மாதிரியே தெரியுது பாருங்கள். இந்த பைப் வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம், லைன் மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தது.
இப்போ ப்ராப்பரா பைப் மாதிரி தெரியுது. சரியா? சரி. இந்த வியூ வந்து இப்போ ஷேடட் வியூக்கு மாத்திக்கலாம். ஹிடன் லைன்ல இருக்குது. ஷேடட் மாத்தினேன்னா, இந்த மாதிரி சாலிடா தெரியும். இந்த மாதிரி சாலிடா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் டிராப் பண்ணணும். ஒருக்க கூட சொல்றேன். தேவையான டூல செலக்ட் பண்ணணும். டக்ட்னா டக்ட்ட செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். இல்ல டிராப் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஹைட்ல வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல மிடில் எலவேஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணணும். இதில உதாரணத்துக்கு 1000 அப்படிங்கிற ஹைட்ல நான் டிராப் பண்ணணும்னா, 1000 குடுத்துட்டு டிராப் பண்ணணும். டிராப் பண்ணி முடிஞ்சதும் எஸ்கேப் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்டாப் ஆயிரும். 3Dல பார்த்தீங்கன்னா, தெரியும் பாருங்க. தெரியுதா? இது வந்து 1000 ஹைட்ல இருக்குது. இது வந்து 2750 ஹைட்ல இருக்குது. இந்த ஹைட்ல இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெவிட்ல பண்ண முடியும். ஸோ நான் 3Dல இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் எம்இபி வந்து மாடல் பண்ணணும். ஸோ இது வந்து பேசிக்ஸ் டியூட்டோரியல் எம்இபி எப்படி டூல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். எப்படி டிரா பண்ணுறதுன்னு சொல்லிக் குடுத்துருக்கேன். தேவையான டூல்ஸை செலக்ட் பண்ணுங்க, டிராப் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணா போதும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு சில யூனிட்ஸ் மட்டும் செட் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் உங்களால பண்ண முடியும். யுஎன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம வந்து ஆல்ரெடி ரிவிட் பேசிக்ஸ்ல சொல்லிக் குடுத்திருந்தேன். அதே இதுதான். இதில டிசிப்ளின் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டிசிப்ளின கிளிக் பண்ணீங்கன்னா, ஹைச்வேக் வரும், பைப்பிங் வரும். ஹைச்வேக் அப்படிங்கிறதுக்கு மெக்கானிக்கலுக்கு யூஸ் பண்றது. பைப்பிங் அப்படிங்கிறது பிளம்பிங்க்கு யூஸ் பண்றது. எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கலுக்கு யூஸ் பண்றது. இப்போ ஹைச்வேக் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல டக்ட் சைஸ்ன்னு இருக்கு பாருங்க. இது இப்போ எம்எம்ல இருக்குது. ஸோ எம்எம்ல இருக்கிறதுனால தான் நான் இங்க செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வேல்யூ வருதா? விட்த், ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு. இது எம்எம்ல இருக்குது. இதே இது நான் இத மாத்துறேன் யூனிட்ஸ்ல. ஹைச்வேக் போறேன். டக்ட் சைஸ வந்து இன்ச்சஸ் குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். இப்போ நான் டக்ட்ட செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. தெரியுதா? 12 இன்ச்சஸ் அப்படின்னு காமிக்குது. 12 இன்ச் தான் 300 சரியா? இந்த மாதிரி யூனிட்ஸை நீங்க செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல் வீடியோ பாருங்க. நான் இன்னும் எம்இபி சம்மந்தமா நெறைய டியூட்டோரியல் போடுவேன். இது வந்து பேசிக் டியூட்டோரியல் தான். ஸோ உங்களுக்கு பிரீஃபா வந்து எப்படி இருக்கும்? எம்இபி வந்து எங்க போய் ஆக்சஸ் பண்ணணும்? எந்த டூல்ஸை எப்படி கிளிக் பண்ணணும்? அப்படிங்கிறத நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். யூஐ இன்டர்ஃபேஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றதும் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். அடுத்த வீடியோல ஒரு ப்ராஜெக்ட்ட உள்ள கொண்டு வந்து, ஒரு ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட்ட, ஒரு ஆர்க்கிடெக்சர் ப்ராஜெக்ட்ட உள்ள கொண்டு வந்து, அதை எப்படி எம்இபிக்கு தேவையான மாரி செட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ நம்ம வீடியோ பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த உங்க எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.